பெரிய படம் பார்த்த உடனே தோணுன விஷயம் என்னன்னா, நல்லா வர வேண்டிய படத்தை நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த படத்தோட ஸ்டோரி கர்ணன் படத்தோட ஸ்டோரியோட சிமிலரா இருக்கும். அந்த படத்துல பஸ்ஸை நிறுத்தணும்னு எப்படி போராடுவாங்களோ அதே மாதிரி இந்த படத்துல ட்ரெயினை நிறுத்தணும்னு போராடுவாங்க. ப்ரீ இன்டர்வல்ல இந்த ஸ்டோரிக்கு ஒரு செம்ம செட்டப் பண்ணிருப்பாங்க. சரி, இது நல்லா கொண்டு போவாங்கன்னு நினைச்சு பார்க்கும்போது இதோட ரியல் ப்ராப்ளம் எங்கிருந்து வருதுன்னா, ராம் சரண் மாதிரி ஒரு பிக் ஸ்டார் தான். அவரை பத்தி எதுவும் சொல்ல, அவர் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. பட் இதோட பிசினஸ் பெருசா இருக்கணும்ன்றதுக்காகவே படத்துல தேவையில்லாத நிறைய மசாலா சீன்ஸ் அண்ட் படத்துல ரைட்டிங் ரொம்ப அடி வாங்கிச்சு. அண்ட் ஜான்வி கபூரோட கேரக்டர் சுத்தமா ஒட்டவே இல்லை. சும்மா இந்த கேரக்டர் ட்ரெஸ்ஸை விளக்கிடுது. எந்த ஊர்ல எம்எல்ஏ பொண்ணு இப்படி எல்லாம் நடந்திருக்காங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜான்வியை தூக்கிட்டா ஒரு நல்ல பாசிபிள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். பட் செகண்ட் ஹாஃப்ல நிறைய கான்ஃபிளிக்ஸ் இன்வால்வ் ஆகும். அதை இன்னும் கூட சூப்பரா எழுதிருக்கலாம். அண்ட் சிவராஜ்குமார் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அவரு குஸ்தி சொல்லி கொடுக்குற ஒரு எபிசோட் இருக்கும். அது எக்ஸாக்ட்லி கராத்தே கிட்ல ஜாக்கி சான் சொல்லி கொடுத்த எபிசோட் அப்படியே தூக்கின மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா இந்த நேரத்துல முக்கியமா ராம் சரண் அண்ட் ஏஆர் ரஹ்மானுக்கு ஹேட்ஸ் ஆஃப். லிட்டரலி இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துக்காக ஒரு செம்ம ஒர்க் பண்ணிருக்காங்க. நினைச்சு பார்த்ததோட ஏஆர் ரஹ்மான மியூசிக் செம்மையா எலிவேட் பண்ணுது மூவில. ஸோ இந்த படம் எனக்கு ஆவரேஜ் டு ஓகேவா இருந்துச்சு. ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு படத்தை எடுக்கிறோம்னாலே எங்கேஜிங்கா இருந்தா மட்டும்தான் சர்வே ஆகவே முடியும். ஆனா படம் நிறைய இடத்துல லேக் அடிக்குது. இத்தனைக்கும் இந்த படத்தை நான் தெலுங்குல தான் பார்த்தேன். தியேட்டர் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. தெலுங்கு ஆடியன்ஸ் தான் இருந்தாங்க கூட. ஆனா அவங்களாலேயே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கத்தவும் முடியல, செலிப்ரேட்டும் பண்ண முடியல. ஸோ ஆல்வேஸ் ஒரு படத்துல நல்ல ரேட்டிங் இருக்கிறோம், நாட் ஜான்வி கபூர். பெட்டி படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க.